வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஸ்லம் டேன் யூடியூப் சேனல். நம்மளோட பன்னீர் ரோஸ் தோட்டத்தில் நம்மளோட பன்னீர் ரோஸோட அளவு கூட ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கெல்லாம் லேட் ஆயிடுச்சு பூ எடுக்கிறதுக்கே. இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் ஒரு மாசம். இப்போதான் நம்மளுக்கு ஒரு 4.5 5 கிலோ கிட்ட பூ வர அளவுக்கு வந்துட்டு இருக்கு. ஃபுல்லாமே பூவாக இருக்கு பாருங்க. ஸோ இதை நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணால் நல்லா இருக்கு. பட் ஆனால் நம்ம அப்பப்போ விட்டுறோம். பூ எடுத்து நான் மார்க்கெட்டில் போய் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 3 நாளாக நம்ம மாசி பச்சை எடுத்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டோமா. ஒரு வாரமாக சரியான வேலை. சரி, அதனால் கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே டயர்ட் ஆகிட்டாங்க. அம்மா, ஒய்ஃபு, பாட்டி எல்லாருமே வேலை செஞ்சு 3 நாள் 4 நாள் கண்டினியூஸாக ஒர்க்கு. அதனால் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வந்துட்டேன். பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா அதில் தான் கொஞ்சம் முள் கம்மியாக இருக்குது. என் ஒய்ஃப் குழம்பு மீன் சாப்பிட மாட்டான். நம்ம எல்லாத்தையும் இப்போ வந்துடும். ஸோ அதனால் என் ஒய்ஃபு கொஞ்சம் மீனை பொரிக்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு நாங்களும் தான் சாப்பிட போகிறோம். இருந்தாலும் அவருக்கு 2 பீஸ் எக்ஸ்ட்ரா, ஏன்னா குழம்பு மீன் சாப்பிடாதனால. எல்லாத்தையுமே ரெடி பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு என் ஒய்ஃபோட பாட்டி ஊரில் திருவிழா வேறு போயிட்டுருக்கு. ஸோ அங்கே தான் கிளம்ப போகிறோம். இன்னைக்கு ஆக்சுவலாக அங்கே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. நான் ஒரு நாள் சாம்பார், மொதல் நாள் சாம்பார், அடுத்த நாள் தான் நான்வெஜ்ஜு. பட் நம்ம இங்கேருந்து சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு மதியத்துக்கு மேலே தான் ஈவினிங் தான் போகிறோம். அதனால் நம்ம சாப்பிட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் மாசி பச்சை அறுக்கிற வேலை இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஈவினிங்காக தான் நம்ம அங்கே திருவிழாவுக்கு போகணும். ஸோ அங்கேயுமே 7 மணி மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். நாங்கள் இப்போ திருவிழாவுக்கு வந்துட்டோம். வான வெடியை பிடிச்சி பொழந்துட்டு இருக்காங்க பாருங்க. கோயில்னாலே இந்த அலப்பறைகள்லாம் இருக்கு. ஸோ இது யாரோ நேர்த்தி கடனா வான வெடிக்கை போடுறதா, அதை பட்டாசு வெடிக்கை தான் யாரோ நேர்த்தி கடன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மாவிளக்கு பானை போயிட்டு இருக்கு. முதல் கரகம் எடுப்பாங்க. கரகம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா மாவிளக்கு பானை. ஸோ இது ஒரு 2 வருஷமா கும்பிடாம இருந்து இந்த வருடம் தான் கும்பிட்றாங்க பாருங்க. அதனால கொஞ்சம் மாவிளக்கு நிறையாவே வந்துச்சு. பசங்கள்லாம் செம்ம ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஸோ வெளியே முறுக்கு போட போனவங்க, அப்படின்ட்டு வடநாட்டுக்கு போனவங்க எல்லாருமே, ஊரை விட்டு போனவங்க எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ அதனால க்ரௌடு பயங்கரமாக இருக்குது. ஸோ நம்ம வீடு கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. அதனால நம்ம அப்படியே கடைசியாக ஜாயின் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ நானும் ஒய்ஃபும் தான் வந்திருந்தோம். பசங்க கண்ணாடிலாம் போட்டு வரலாறு பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. நானும் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் இந்த மாதிரி அலப்பறை பண்ணிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சம் வயசு கூட நம்மளாம் சங்கடப்பட்டு இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகிறது இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் அடுத்த வாரம் கும்பிடுவாங்க. ஸோ ஒரு வாட்டி கும்பிடும்போது மனசுக்குள்ளேயே டான்ஸ் ஆடிட்டே இருப்போம். பார்ப்போம் இந்த வட்டமாச்சும் இறங்கி ஒரு போட்டுடலாமா அப்படின்ட்டு. ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் முளைப்பாரி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டிக்கடை வெட்டுவாங்க. ஸோ அந்த பொங்கல் வர வைப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு மாவுளுக்கு கொண்டுட்டு போயிருந்த கேப்லேயே நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்கே இன்னைக்கு வெஜ்ஜு தான். நாளைக்கு தான் நான்வெஜ் எடுப்பாங்க. ஒய்ஃப் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். சரி, அடுத்த நாள் காலையில் வந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அடுத்த நாள் மதியம் தான் வந்தேன். கொஞ்சம் தோட்டத்தில் வேலை இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு நான்வெஜ் தான். அது ஒரு ஊர்லேயும் ஒரு மாதிரி. இங்கே வியாழன் வெள்ளி கும்பிட்றாங்க. நம்ம ஊரில் செவ்வாய் புதன் கும்பிடுவோம். நம்ம ஊரில் புதன்கிழமை நான்வெஜ்ஜு, இவங்க வெள்ளிக்கிழமை நான்வெஜ்ஜு. ஸோ சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறமா சிக்கன் 65 எல்லாம் வச்சுருந்தாங்க. ரத்த போட்டு வேறு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு மட்டன் தான் ஃபஸ்ட்டு. ஸோ புஷ்பா படம் போட்டுட்டு இருந்தாங்க விஜய் சூப்பரில். அதை பார்த்துட்டு நான் அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவங்க எல்லாருமே அங்கே பொங்கல் வைக்க போயிட்டாங்க. நம்ம உடனே திருப்பி நம்ம ஒரு 3 மணிக்கெலாம் நம்ம தோட்டத்துக்கு கிளம்ப வேண்டியது இருந்துச்சு. அதனால் அவங்கெல்லாம் பொங்கல் வச்சுட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியல. சாப்பிட்டுட்டு நான் அப்படியே மாசி பச்சை இருக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டேன் மறுபடியும். வீட்டுக்கு வந்தால் போயிட்டு ஒரு 50 முடி கூட அறுத்துருக்க மாட்டேன். செம்ம மழை ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இப்போ இருக்கிற டயத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி மாதிரி இருக்குமா. ஆக்சுவலாக வெறும் 6:45 தான் அப்போ டைமு. ஸோ அந்த அளவுக்கு இருட்டாயிடுச்சு. நல்லா இருட்டு கட்டி ரொம்ப நாளாக வெயில் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மழை வந்ததுனால கொஞ்சம் ஹாப்பி. நம்மளும் கொஞ்சம் புது ஏரியாலாம் உழுக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அப்படியே அங்கேருந்து எங்கள் அம்மாவுக்கும் பாட்டியும் அங்கேருந்து சாப்பாடு வேறு கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு டின்னர் இன்னைக்கு இதுதான். ஸோ சிக்கன் சாப்பிட்டுட்டு, டின்னர் ஹெவியாக எடுக்கக்கூடாது.
பட் இருந்தாலும் ஃபங்க்ஷன் அன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்லீப்பிங் தான். சனிக்கிழமை ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது, ப்ளஸ் ஞாயிற்றுக்கிழமையும் ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் உங்களுக்கு மேட்ச் வீடியோவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்கலாம், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.